அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் சாப்பாடு வெண்பொங்கல், சாம்பார், சட்னி. அதை தான் எடுத்து வைக்கிறத தான் காமிக்கிறேன். எப்போயுமே வைக்கிறது தானே பார்த்துருக்கோம். இன்றைக்கி எடுத்து வைக்கிறத பார்ப்போம். நிறைய பேர் சாப்பாடு எடுத்து வைக்கிறதெல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க முன்னாடிலாம். அதனால தான் சரி போடுவோம், அதே இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி அதைத்தான் எடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க, நேரம் இருந்தனால எடுத்தேன், இல்லைன்னா அதுவும் எடுத்துருக்க முடியாது. வெண்பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி பச்சை மிளகா போடாமல் வத்தல் போட்டு அரைச்சேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நாளைக்கு என் மகளுக்கு ஸ்கூலு நாளைக்கு காலையில் அவளுக்கு வெஜிடபிள் பிரியாணி இல்லைன்னா கொண்டக்கடலை பிரியாணி போட்டு காலிஃப்ளவர் பொரித்து கொடுத்து விட்றணும். ஸ்டடி நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸு. அதனால் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிடணும். இப்போ கொஞ்ச நாளாக சாருக்கு சாப்பாடு கொடுத்து விட்றதுனால கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சுக்கிட்டேன். ஒரு 10 நாளைக்கு மேலே. இன்னுமே இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும். அப்போ தான் அவளையும் கிளப்பணும், தலையெல்லாம் கட்டணும். அதனால் கூட கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன். இப்போ வெண்பொங்கல் தான் வச்சு விட்ருக்கேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் சாம்பார், சட்னி எல்லாம் ஊற்றி வச்சு அடுத்து வெண்பொங்கல் தான் வைக்கணும். வெண்பொங்கல் பச்சரிசியை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வைப்பேன். இந்த முழுசு அரிசியாக இருந்தால் சோறு மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு பச்சரிசியை மிக்சியில் போட்டு ஒரு 2 அடி அடிச்சுட்டு நல்லா தண்ணி கொதிச்சோடனே முந்திரி பருப்பு, மிளகு எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றினோடனே தண்ணி கொதிச்சோடனே போட்டு கிண்டிக்கிட்டே இருப்பேன். மூடக்கூடாது. குக்கரை மூடணுன்னா நல்லா இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி இருந்தாக்கில் இருக்கும். அதனால் இப்படி வச்சுருறது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வினிதான்னு ஒரு பொண்ணு பூர்ணை நாட்டில் இருக்கா. பூர்ணை நாடு நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இந்தியாவிலலாம் இல்லை. பூர்ணை நாடுன்றது கத்தாரா, துபாய் அந்த பக்கம் இருக்குது. அந்த பொண்ணு நம்ம ராம்நாட்டுக்கார பொண்ணு. நானும் ராம்நாடு தான், அந்த பொண்ணு ராம்நாடு. அதுக்கப்புறம் டெல்லி தமிழச்சி, டெல்லி தமிழ் பொண்ணு எல்லாருமே ராம்நாடு தான். நாங்கள் ராம்நாட்டுக்காரவங்க எல்லோரும் ராம்நாட்டுக்காரவங்களுக்கு செட் ஆகிட்டு என்னை பற்றி ஒரு நாள் வீடியோ போட்டிருந்தா அந்த பொண்ணு. அன்றைக்கி அவங்க மாப்பிள்ளை கதையை தான் எடுத்து சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. படிக்கிறதுக்கு ராம்நாடு பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்து காலையில் பஸ்ஸை பிடிச்சி போனாப்புல படிக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லி சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வளர்ந்துருக்காங்க. கஷ்டப்பட்ட குடும்பமாக இருக்குது. சொல்லும் போது அழுகையாக வந்துச்சு. பேக்கரியில் வேலை பார்த்துக்கிட்டே தான் படித்தாங்களாம். இந்த பொண்ணு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஆனால் கஷ்டப்பட்டவங்க கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தூக்கி தான் விடுவார். அந்த கஷ்டப்பட்டவங்கள தூக்கி விட்றான்றது நம்மளும் கொஞ்சம் பெருந்தன்மையாக இருந்தால் தான் நம்மளை கடவுள் தூக்கி விடுவார். நம்மளும் ரொம்ப ராங்காக திமிர் பிடிச்சாக்கில் இருந்தோம்னா கடவுள் அந்த ஒரு விதத்தில் அவர் பார்ப்பார். பார்த்துட்டு எல்லா விதத்துலேயும் சரி பார்த்து தான் அவர் நம்ம தூக்கி விடுவார். அதாவது நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம தன்மையாக எல்லாட்டையும் நடந்துக்கிட்டோம்னா நமக்கு அதுக்குன்னு ஒரு பலன் உண்டு. அது மாதிரி அவங்க மாப்பிள்ளை இன்றைக்கி பூர்ணை நாட்டில் பெரிய ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாப்லையாம். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பசங்க இருக்காங்க அந்த பொண்ணுக்கு. நல்ல பொண்ணு, நல்லா பேசும். அதுக்கப்புறம் அதான் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப எல்லாட்டையும் ஏச்சுவாங்க. இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப ஏச்சுவாங்க. ரொம்ப என்னையெல்லாம் ரொம்ப எல்லாருமே பாடாப்படுத்துனாங்க. இன்றைக்கி எனக்குன்னு ஒரு இடத்த நான் பிடிச்சிக்கிட்டேன். ராஜின்ற பேரை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே எல்லாருக்குமே தெரியும். எங்கள் ஊரில் பேர் வாங்கினதை விட தூத்துக்குடி ஊர்லேயே கொஞ்சம் பேர் வாங்கிட்டேன். ராஜின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். எங்கள் ஊரும் ராம்நாடு தான். நான் படிக்கலை, 10 தான் படிச்சிருக்கேன். நான் 10 படிச்சிருந்தாலுமே எனக்கு ஏதோ கடவுள் ஒரு சமையலை எனக்கு கற்றுக் கொடுத்து சமையல் எனக்கு நிறையா செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கேன் நிறைய பேருக்கு. இந்த வச்சுக்கிட்டு இருக்கதே பார்த்துருப்பீங்க. என்னோடய வீடியோ ஃபுல்லுமே சமையலாக தான் ஓடும். ஸ்டார்டிங்கில் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் பெரிய குடும்பமா, நிறைய பேருக்கு சமைக்கிறீங்களேன்னு கமெண்டில் கேட்பாங்க. அப்போலாம் அவங்களுக்கு தெரியாது நம்ம மெஸ் வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்ல தான் தெரியும் நம்ம இவ்வளோ சமைக்கிறோம் அப்படின்ட்டு. அவங்க நிறைய பேர் கேட்டாங்க, இந்த சமையல்ன்றத எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப கஷ்டமான வேலையில் ஒரு ஆளாக செய்கிறீங்கன்னு தான் கேட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் முன்னேறியே வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தால் தான் அதுக்கு ஒரு நல்லாவே இருக்கும். கஷ்டப்படாமல் உழைக்கிறது வந்து தங்காது காசு. சும்மா உழைக்கிற காசே ஒட்ட மாட்டேங்கி. அதனால் கஷ்டப்பட்டு உழைச்சாதான். நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பலன் தான் என்னுடைய பொருள் எல்லாமே வாங்கினது. இந்த மாதிரி பொருள் நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது மாதிரியா வந்து நம்ம வந்து கஷ்டப்படாமல் உழைச்சோம்னா எதுவுமே வாங்க முடியாது. எதுலேயுமே பொறுமை நமக்கு ரொம்ப முக்கியம். பொறுமைன்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ தான் ஒரு மேலிடத்துக்கு வந்தாலும் பொறுமையாக இருக்கணும் கண்டிப்பாக. தன்மையாகவும் நடந்துக்கணும். அது இருந்தாலே நம்மளை வந்து பெரிய இடத்துல கொண்டு போய் விட்டுரும். கடவுள் பெரிய இடத்துல நம்மளை வச்சுருப்பாரு. இதுதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். சாப்பாடு ஒரு வேளை எடுத்து வச்சாச்சு, பேக்லேயும் வச்சாச்சு. இது காலை சாப்பாடு தான். மத்தியானத்துக்கு இனிமேல் தான் ரெடி பண்ணணும். காலையில் சாம்பார் வச்சுட்டேன். பாவக்காய் பறித்து சாருக்கு கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறமாட்டிக்கு ஏதாவது காய் பறிக்கணும் கொஞ்சம் போல். அந்த வேலைகள் தான் உண்டு. இதில் என்னென்னா இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டதுக்குள்ள பலன் வந்து நம்ம இது பண்ணுறோம். நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் வீட்டிலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னை வந்து அடி முட்டான்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி நான் ஒரு இடத்த பிடிச்சிருக்கேன். ஓகேங்க, பாய்.